நண்பர்களே, தஞ்சை பெரிய கோயிலை பத்தி நாம நிறைய பேசியிருக்கோம். ஆனா ராஜராஜ சோழனின் மகன் மாவீரன் இராஜேந்திர சோழன் தஞ்சையை விட்டுட்டு ஏன் ஒரு புது தலைநகரத்தை உருவாக்கினாரு? கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற அந்த நகரம் எப்படி உலகத்தின் மையப்புள்ளியா மாறுச்சு? கொஞ்சம் நிமிஷம் ஒதுக்கி காத்திருங்க. சோழர்களின் ரத்தமும் வியர்வையும் கலந்த ஒரு வீர வரலாற்றை பார்ப்போம். இராஜேந்திர சோழன் சாதாரண மன்னன் இல்லப்பா. இந்தியாவிலேயே முதலா கடற்படையை நேவி உருவாக்கி இந்தோனேஷியா மலேசியா வரைக்கும் கொடிநாட்டியவர். அவர் கங்கை நதி வரைக்கும் போர் தொடுத்து போய் ஜெயிச்சு அங்கிருந்து புனித நீரை எடுத்துட்டு வந்தாரு. அந்த வெற்றியை நினைவு பூர்வமாக்கத்தான் இந்த நகரத்தை உருவாக்கினாரு. அங்க ஒரு சோழ கங்கம் அப்படின்ற ஏரிய வெற்றினாரு. அது வெறும் ஏரி இல்லப்பா, கங்கை நீரையே அந்த ஏரியில ஊத்தி அதை தென்னகத்தின் கங்கையா மாத்தினாரு. தஞ்சை பெரிய கோயில் கோபுரம் நேராக கம்பீரமா இருக்கும். ஆனா கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் கோபுரம் வளைவாக கர்வ்டு, ஒரு பெண்மை தன்மையோட இருக்கும். ஏன் தெரியுமா? அப்பா கட்டியது